Namaste students, welcome to computer class. Now we are discuss about the lesson is working with Windows operating systems. Okay ma, in last class we have to seen in that in this topics what are all we have to seen. Yeah, first we have to see the introduction of operating system. What is OS? OS is one of the system software. It is used to communicate the user as well as system. Okay, in OS there are many functions they can be performed: memory management, process management, device management, file security and control overall system performance. These are all do from the OS. Now we have to take the specific topic Windows operating system. Why you can choose Windows means Windows is one of the most and the common operating system, because GUI should be famous in this Windows operating system, as well as it is used as a multitasking performance. At a time 2 or more work we can be performed in the system. That is also accepted by Windows. Windows operating system uses both keyboard and the mouse. They have to be uses, and the mouse is used to be interact with the icons. Okay, in some other software they don't use mouse, but Windows software, Windows OS allows the mouse. Okay. The functions of Windows operating system means access any application we can perform, means that application has to be access, allow the application, and loaded the many programs, as well as they have to be used to manage the hardwares, printer, digital camera, many things they have to be managed. And then file management activities also, create, edit, view, the mari file management activities they can be performed. And then changes the computer setting also, computer oda screen, or that is a theme அப்படினு சொல்லலாம், or otherwise அதோட screen saver இல்லை monitors, இந்த மாதிரி நம்ம changes வேணா பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ், ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்லையும் என்னென்னலாம் டெவலப் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அப் டு விண்டோஸ் 1Xலேருந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு லாஸ்ட் வந்து விண்டோஸ் 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக வி ஹாவ் டு மஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் ஆல் தி வெர்ஷன்ஸ். ஓகேவா, 3 பாயிண்ட்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஒன்லி 1 பாயிண்ட் தான் இருக்குன்னா டெஃபினட்டாக யூ ஹாவ் டு ரைட் தட் 1 பாயிண்ட். ஓகேவா, திஸ் இஸ் அ வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஆல்ரெடி வி ஹாவ் டு டிஸ்கஸ் இன் தி 2-3 before 2-3 class ma. And the next we have to be discussed in the last classes, handling the mouses. How we have to handle the mouse? First you have to right click பண்ணால் ஒரு பாப்அப் மெனு வந்து டிஸ்பிளே ஆகும், அண்ட் தென் டபுள் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ட்ராக் அண்ட் ட்ராப். எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட்டிங்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோன்னா, விண்டோஸ் டெஸ்க்டாப்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் தி விண்டோஸ் இஸ் கால்ட் அஸ் அ டெஸ்க்டாப். ஓகேவா, இந்த டெஸ்க்டாப்பில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், டாஸ்க் பார், நோட்டிஃபிகேஷன் ஏரியா, டேட் அண்ட் டைம். தீஸ் ஆர் ஆல் ப்ரெசென்ட் இன் திஸ் டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும். ஐகான்ஸ் அப்படின்னாலே ஒரு கிராஃபிக்கல் இமேஜஸ் தட் ரெப்ரசன்டிங் த ஸ்மால் கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ். இந்த கூகுள் க்ரோமாக இருக்கட்டும், அந்த பிக்சர்ஸ், இல்லை விஎல்சி மீடியாவில் வர பிக்சர்ஸ், மை கம்ப்யூட்டர் பிக்சர்ஸ், இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னால் நம்ம ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த டைமே வந்து என்ன பண்ணியிருக்கோம், we have to be install some icons, that is called as a standard icon. அது என்னென்ன இதெல்லாம் பெர்மனண்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ், ரீசைக்ளிங் பின்ஸ். இது எப்பயுமே நீ விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே அட் அ டைம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், தீஸ் ஐகான்ஸ் ஆர் டு பி ப்ரெசன்டட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸோட ஆரோபிக் பட்டனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பெரிய லார்ஜஸ்ட் விண்டோஸ் எல்லாமே வி ஹாவ் டு பி டேக்கன் எ ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் விண்டோஸ் ஷுட் பி ஓப்பன். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, ஷார்ட்கட் ஐக்கானா எந்த ஒரு ஐகான்ஸுமே வி ஹாவ் டு பி டேக் அ ஷார்ட்கட். நீ உன்னோட ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் ஆர் இமேஜஸ் அல்ல அப்ளிகேஷன்ஸ் எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ ஹாவ் டு டேக் அ ஷார்ட்கட் கீ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் இந்த கிளாஸஸ் ட்ரைவ்ஸை பற்றி பார்த்தோம். டிஸ்க் ட்ரைவ், தே ஆர் 5 டிஸ்க் ட்ரைவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், சிடி ரோம் ஆர் டிவிடி ட்ரைவ், பென் ட்ரைவ், அதர் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் சச் எஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுறது, இல்லாட்டி மொபைல் ஆர் டேப்லெட், இந்த மாதிரி.
Fifth one is a network drive. ஓகேவா, நெட்வொர்க் ட்ரைவ் வந்து we can connect it from the one system to another system. ஹார்ட் ட்ரைவ் இங்கே இருக்கா C:(D:)E:, this one is a hard drive. சிடிக்குனா நம்ம சிடி வந்து சிஸ்டமில் வச்சோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிக்கும், we have to be seen that CD is running. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பென் ட்ரைவ். ஆட்டோமேட்டிக்லி they have to be shown the pen drive disk. லாஸ்ட்டாக இருக்கா ரிமூவபிள் டிஸ்க், தட் இஸ் கால்ட் அஸ் அ பென் ட்ரைவ் டிஸ்க். அது தவிர மொபைலில் வந்து நம்ம யூஎஸ்பி கேபிள் மூலமாக மொபைலில் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். அப்போயும் அந்த பர்டிகுலர் என்ன இன்ஃபர்மேஷனோ அது வந்து ஷுட் பி டிஸ்பிளே பண்ணுது. அப்புறம் நெட்வொர்க் ட்ரைவ் மீன்ஸ் இன் சர்வர் சிஸ்டம் மீன்ஸ் we have to be connected in the 24-25 systems we connected to that and the server system. ஓகேவா, அப்போ அந்த சிஸ்டம்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க் ட்ரைவ் மூலமாக எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸஸில் நம்ம விண்டோஸை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே இருக்கா, திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் அ விண்டோஸ். ஓகேவாம்மா, இந்த விண்டோஸ் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குது, இஸ் அ ரெக்டாங்குலர் ஏரியா ஷேப். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன இருக்குன்னா, அட் த டாப் ஆஃப் த டைட்டில் பார் இருக்குது, அண்ட் தென் மெனு பார் இருக்குது. திஸ் ஒன் இஸ் அ டைட்டில் பார், அண்ட் தென் அடுத்து ப்ரெசண்ட்டை கீழே இருக்கிறத மெனு பார். அதுக்கப்புறமேட்டு அது கீழே இருக்கிறதுல என்னது, டூல் பார்ஸ். இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட்ஸ்லாம் வருதா, இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஓகேவா, அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, சேவ் ஐக்கான், ஏபிசி இந்த மாதிரி டிக் மார்க்லாம் வருதா, ஸ்பெல்லிங் செக் ஐக்கான், இதெல்லாம் இருக்கிறது வந்து ஃப்ளோட்டிங் டூல் பார். தீஸ் 2 ஐக்கான்ஸ் வரதுமே என்னது, டூல் பார் தான். பட் கீழே இருக்க போல்டு ஐக்கான் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார், அதுக்கு மேலே இருக்கிறத ஃப்ளோட்டிங் டூல் பார். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்க்ரால் பார். ஓகேவா, vertical and then horizontal scroll bars are to be presented in the windows. விண்டோஸ் அப்படின்னு பார்த்தாலே நம்ம டைப்பிக்கல் ரெக்டாங்குலர் ஏரியா இருக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்டில். ஓகேவா, இட் இஸ் அன் ஏரியா ஆன் த ஸ்க்ரீன் தட் டிஸ்பிளே நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து வி ஹாவ் டு பி ஷோன். ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் அ விண்டோஸ். விண்டோஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் எ ரெக்டாங்குலர் ஏரியா. வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வி ஹாவ் டு நீட் ஃப்ரம் த சிஸ்டம், தட் இன்ஃபர்மேஷன் தட் டு பி கிவன் டு தட் in a application window document or a application window or a document window, anything we have to be given to the windows. ஓகேவா, இந்த விண்டோஸ்லேயே they are 2 types. One is a application window and then another one is a document window. ஓகேவா, அந்த 2 விண்டோவையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, now we have to see the application windows. application windows அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்ளிகேஷன் விண்டோஸ் இஸ் ஆன் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் விச் டிஃபைன்ட் த பவுண்டரிஸ். ஓகேவா, அப்ளிகேஷன் விண்டோஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்படி பவுண்டரிஸ் அது வரதான் என்ன சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் விண்டோஸ். ஓகேவா, பவுண்டரிஸ் வரதான் என்ன சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் விண்டோஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அண்ட் வித்தின் த இன்ஃபர்மேஷன் இஸ் டிஸ்பிளே ஆஸ் வெல் அஸ் அதோட இன்ஃபர்மேஷனை அது டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் டு டேக் ஃப்ரம் த பெயிண்ட் விண்டோஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், பெயிண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஹாவ் கிவன் டு தட் பர்டிகுலர் விண்டோ. ஓகேவா, அப்போ பெயிண்டோட இன்ஃபர்மேஷனாக வாட் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த பெயிண்ட், என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பெயிண்டில், நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு வேணும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. We have to paint means what are all the things we have to be taken from that paint. Paint brush, tools, அதுக்கப்புறம் coloring, these are things, pencil, eraser, lines or graphical images, stars, இது மாதிரிலாம் நிறைய திங்ஸ் வந்து இன்பில்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த இன்ஃபர்மேஷன் எந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு இந்த அப்ளிகேஷன் விண்டோஸில் தான் எது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ரீசைஸ், மினிமைஸ்டு, மேக்ஸிமைஸ்டு இந்த மாதிரி விண்டோஸ்லாம் இருக்கும். ரீசைஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சின்னதாக இருக்க இமேஜஸை பெருசாக எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பிளேஸ் சைட் பை சைடு. ஓகேவா, ஒரு விண்டோஸ்க்கு எடுத்துகிட்டு அடுத்து அது பக்கத்தில் இன்னொரு விண்டோஸ் வைக்கலாம், இல்லாட்டி அந்த விண்டோஸ் மேலேயே இன்னொரு விண்டோஸ் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து பெயிண்ட் விண்டோ வச்சுருக்கீங்க,
அந்த பெயிண்ட் விண்டோவுக்கு சைட் பை சைட் பக்கத்துலேயே வந்து வேர்டை ஓப்பன் பண்ணி வேர்டு வைக்கலாம். ஓகேவா? ஆர் அந்த பெயிண்ட் விண்டோவை கவர் பண்ணுற மாதிரி, ஓகேவா, ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர்லேப் பண்ணி அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேர்ட் விண்டோ வைக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம விண்டோஸ் வந்து 2-3 விண்டோஸ் ஓப்பன் பண்ணி சைட் பை சைடு வைக்கலாம், ஆர் ஓவர்லேப் பண்ணி வைக்கலாம். அப்ளிகேஷன் விண்டோஸ் கண்டெய்ன்ஸ் அண்ட் ஓப்பன் அப்ளிகேஷன் அண்ட் தென் கரண்ட் அப்ளிகேஷன் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அதான் வேர்டு பெயிண்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. 2 or more அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம விண்டோஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் எது நீ ப்ரெசென்ட் பண்ண முடியுமா, அட்லாஸ்ட் ஃபைனலாக நீ எந்த டாக்குமெண்ட் எந்த விண்டோ வந்து நீ ஓப்பன் பண்ணியிருக்கியோ அந்த விண்டோவில் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த விண்டோ மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக ஃபைனலாக நீ எடுக்கிற விண்டோஸ் மட்டும்தான் எப்படி இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அதர் விண்டோ எல்லாமே என்ன இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? அந்த ஃபிகரில் பார்ப்போம். நம்ம 5.6 and 5.7 ஃபிகர் எடுத்து பார்க்கலாம். அந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து மெனு பார், டூல் பார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இதில் பாரு மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, சைட் பை சைட் மல்டிபிள் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஃபஸ்ட் விண்டோ என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து வேர்ட் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மை கம்ப்யூட்டர் ட்ரைவ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கூகுள் சர்ச்சில் போய் கூகுளில் ஏதோ சர்ச் பண்ணுறோம். அப்போ 3 விண்டோஸ் வந்து சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணியிருக்கோம் சைட் பை சைடு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் விண்டோ வி ஹேவ் டு சீன். டாக்குமெண்ட் விண்டோ வி ஹேவ் டு சீன். ஓகேவா? டாக்குமெண்ட் விண்டோவில் என்ன பார்க்க போகிறோம், டாக்குமெண்ட் விண்டோ இஸ் அ செக்ஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். அப்போ என்ன பண்ணும், இது ஒன் ஆஃப் த செக்ஷன், அதோட ஸ்க்ரீனில் இருக்க டாக்குமெண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த செக்ஷன், ஒன் ஆஃப் தி பார்ட். ஓகேவா? விண்டோக்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த பார்ட் தான் என்னது, டாக்குமெண்ட் விண்டோ. அதில் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிகர் 5.8 இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாமா? 5.8 அதில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் அன் அப்ளிகேஷன் விண்டோ அண்ட் வாட் இஸ் அன் இது டாக்குமெண்ட் விண்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்ற டைட்டில் இருக்கா, அந்த டைட்டில் என்ன எடுத்துக்கிறாங்க, அப்ளிகேஷன் விண்டோ எடுத்துருக்காங்களா. அண்ட் தென் பிஃபோர் அதை தவிர அனதர் நெக்ஸ்ட் திங்ஸ் எல்லாமே என்ன எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் அ டாக்குமெண்ட் விண்டோ. ஓகேவா? இந்த ஸ்கேல் மாதிரி இருக்கா, அந்த ஸ்கேலில் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ரூலர் ஏரியா. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுற செஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட் ஏரியா. ஓகேவா? அப்போ அப்ளிகேஷன் விண்டோக்குள்ளே இன்சைடில் இருக்க விண்டோஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் விண்டோ. அப்போ அந்த டாக்குமெண்ட் விண்டோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், we have to write, டைப் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கலாம். எதில், டாக்குமெண்ட் விண்டோவில். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, டாக்குமெண்ட் விண்டோ பார்த்துட்டோமா. அடுத்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் இது மாதிரிலாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது 2 விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு லார்ஜர் விண்டோ, பெரிய விண்டோ தான் இந்த டைட்டில் பாரில் இருக்க விண்டோ தான் அப்ளிகேஷன் விண்டோ, அது கீழே இருக்கிறது டாக்குமெண்ட் விண்டோ. டாக்குமெண்ட் விண்டோவில் நம்ம எடிட்டிங், டிராயிங், ஃபார்மேட்டிங் இந்த டெக்ஸ்ட்லாம் பண்ணிக்கலாம், கிராஃபிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதை தான் நோட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி விண்டோஸ், அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். that also we have to described in the windows தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. that is also one of the easiest 5 mark question. ஓகேவா? we have to see in that 5 mark question மா. first we have to see in the title bar. title bar பார்க்க போகிறோம். title barல என்ன பண்ணுறாங்க, will display the நேம் ஆஃப் த அப்ளிகேஷன், அப்ளிகேஷனோட நேமை டிஸ்பிளே பண்ணுறது தான். ஓகேவா? அப்ளிகேஷனோட நேமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணுறது, கிவன் டு தட் சிஸ்டம். ஓகேவா? அந்த இதில் வந்து டைட்டிலில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஹெட்டிங், என்ன அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரதான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் விண்டோ. ஓகேவா? அந்த விண்டோவில் தான் என்ன இருக்குது, மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் பட்டன் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து என்னது, டைட்டில் பார். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதா என்ன சொல்கிறாங்க, டைட்டில் பார். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டைட்டில் பார், கார்னர்ஸ், பார்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கார்னர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எட்ஜஸில் இந்த லைட்டாக வந்து ரவுண்டு கர்வாக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் கார்னர்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபைல்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபைல்லேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா, ஃபைல்லேருந்து அப் டு ஹெல்ப் வரைக்கும் எடுத்திருக்காங்களே, தட் இஸ் கால்ட் அஸ் அ மெனு பார். ஓகேவா? அடுத்து வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக இருக்கிறது என்னது, ஸ்க்ரோல் பார். திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்க்ரோல் பார். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுற ஏரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்.
ஓகேவா. இப்போ இந்த இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5 மார்க்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா. யூ ஹேவ் டு see in that 5 markமா. Menu bar. Menu bar is seen under the title bar. Yes, it is present in the under the title bar. மெனு பார் வந்து மெனு பார் கண்டெய்ன்ஸ் மெனி மெனுஸ். என்னென்ன மெனுஸ்லாம் இருக்குது, ஃபைல், எடிட், வியூஸ், இன்சர்ட், இந்த மாதிரி நிறைய மெனுஸ் இருக்குது. சப்போஸ் இந்த மெனு பாரே உனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா ப்ரெஸ் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் எனக்கு எனக்கு வந்து விண்டோஸ் ஓப்பன் ஆகுது, பட் ஆனால் வந்து மெனு பார் ப்ரெசென்ட் ஆகலை, டேரெக்டாக டைட்டில் பாருக்கு அடுத்து டூல் பார் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு, எனக்கு மெனு பார் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், வி ஹேவ் டு ப்ரெஸ் தி ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணால் மெனு பார் வரும். இல்லை ஆல்ட் கீக்கு பதில் F10 கீ ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், மெனு பார் வரும். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த விண்டோஸில் வந்து வி ஹாவ் டு பீன் மெனு பார் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி ஹாவ் டு செட். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மை கம்ப்யூட்டர் போயிட்டு அங்கேருந்து மை கம்ப்யூட்டர் வந்து டிஸ்க் ட்ரைவ். ஓகேவா. மை கம்ப்யூட்டர் நம்ம எடுத்தோடனே செட்டிங் இதில் போனோன்னே நம்மளுக்கு இருக்கும் சிஸ்டமில். மை கம்ப்யூட்டரில் போயிட்டு லே அவுட் அப்படின்ற ஆப்ஷன் எடுக்கணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மெனு பார் அப்படின்றது வரும். அதுலேருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெனு பாரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. 3 ways இருக்குது. ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணியும் மெனு பார் எடுத்துக்கலாம். மெனு பார் இல்லைன்னா அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும், F10 ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் இதில் வந்து லே அவுட்டில் போயிட்டு மெனு பார்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைஸ் இதுவும் பார்த்துக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மை கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர்கனைஸ், அதில் லே அவுட்டு, அதுக்கப்புறம் மெனு பாரை கிளிக் பண்ணணும். ஓகேவா. இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெனு பாரை எடுத்துக்கலாம். மெனு பார் என்ன இருக்கும், கண்டெய்ன்ஸ் மெனு கண்டெய்ன்ஸ் மெனி மெனுஸ். ஓகேவா. இப்போ ஃபைலுன்னு எடுத்துட்டோன்னா அதில் நியூ இருக்கும், ஓப்பன் இருக்கும், சேவஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அதே மாதிரி எடிட் எடுத்தோன்னா கட், காப்பி, பேஸ்ட், இந்த மாதிரி நிறைய இது பெர்ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னாலே என்னது, அது நம்மளுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இஸ் அன் ஏரியா ஆஃப் தி டாக்குமெண்ட் விண்டோ. இதில் என்ன பண்ணிக்கலாம், டு என்டர் ஆர் டைப் த டெக்ஸ்ட். நீ என்ன டெக்ஸ்ட் நீ டைப் பண்ணுறியோ இல்லை நம்பர்ஸ் நினைக்க எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம், ஆர் அதர்வைஸ் டைப் பண்ணலாம். எதில், இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஏரியாவில் டாக்குமெண்ட் விண்டோக்குள்ளே இன்சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா இருக்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஏரியாவில் யூ ஹாவ் டு டைப் தி டைப் எனிவே. ஓகேவா. டைப் எந்த திங்ஸ் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்க்ரால் பார் வந்து வி ஹாவ் டு மூவ் த ஸ்க்ரீன். நம்ம ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணி நம்ம வியூ வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரோல் பார் வந்து தே ஆர் 2 types, ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். ஓகேவா. ஹரிசாண்டலி மூவ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனை ஃபுல்லாக பார்த்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் வெர்டிக்கலை மூவ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் வந்து நம்ம எதுவும் நம்ம ஹைடாக இருக்க ஸ்க்ரீனை வந்து நம்ம ஃபுல்லாக வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா we can use தி ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we have to see. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ். ஓகேவா. கார்னர்ஸ் அண்ட் பார்டர்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு நம்ம விண்டோஸை வந்து மினிமைஸ், மேக்ஸிமைஸ், இல்லை எக்ஸ்ட்ரா லார்ஜாக பெருசாக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் த விண்டோஸ். ஓகேவா. அந்த மவுஸ் பாயிண்டர் எப்படி இருக்குன்னா, அந்த பர்டிகுலர் விண்டோஸ் கிட்ட போகும்போது டபுள் ஹெட்டட் ஆரோவாக ஆகும். அதை பிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டபுள் ஹெட் ஆரோ வந்தோடனே வி ஹாவ் டு ட்ராக் த டபுள் சைடட் ஆரோ. ஓகேவா. ட்ராக் பண்ண என்ன ஆகும், த விண்டோஸ் கேன் பி இது ரீசைசஸ். ஓகேவா. ரீசைஸ்டு நம்மளோட டிசைர்ட் சைஸ், நம்ம என்ன சைஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சைஸஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி ஹாவ் டு பி சேஞ்சஸ். ஓகேவா. இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் தி அந்த ஆரோ கீஸ், டபுள் ஹெட்டட் ஆரோ கீஸ் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து விண்டோஸோட ஃபார்மட்ஸ். அவ்வளோதாம்மா. இதில் தான் இது முடிஞ்சு இந்த 5 மார்க்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைட்டில் பார் மெனு, அடுத்து வந்து ஸ்டார்ட் மெனுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. இதோட இந்த 5 மார்க் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன இந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணோம், விண்டோஸை பற்றி பார்த்தோம். விண்டோஸ் வந்து எப்படி இருக்கும், ரெக்டாங்குலர் ஏரியா இருக்குது. தே ஆர் 2 types ஆஃப் விண்டோஸ். அந்த விண்டோஸில் என்ன பண்ணணும், டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் கண்டென்ட். நம்ம கண்டென்ட் தேவையான இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணும். தேர் ஆர் 2 types ஆஃப் விண்டோஸ். ஒன்று வந்து அப்ளிகேஷன் விண்டோ, இன்னொன்று வந்து டாக்குமெண்ட் விண்டோ. அப்ளிகேஷன் விண்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபைன்ட் பவுண்ட்ரிஸ்
that is called as in which the information நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ஓப்பன்டு. ஓகேவா, அந்த விண்டோவில் தான் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ் பட்டன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் வந்து 2 or more விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டாக்குமெண்ட்டை இதை ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணும். ஓகேவா, அப்போ மல்டிபிள் டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு எந்த விண்டோ இருக்கோ அந்த விண்டோ தான் ஆக்டிவாக இருக்கும். ரிமைனிங் இருக்க விண்டோஸ்லாம் இன்ஆக்டிவாக இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் விண்டோன்றது இன்சைட் ஆஃப் தி அப்ளிகேஷன் விண்டோக்குள்ளே இருக்கிறது தான் டாக்குமெண்ட் விண்டோ. ஓகேவா, அந்த டாக்குமெண்ட் விண்டோக்குள்ளே தான் நம்ம டைப் பண்ணுறது ரைட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். டைட்டில் பாரை பார்த்தோம். டைட்டில் பார் அப்படின்றது என்னென்னா ஹெட்டிங் ஆஃப் த டாக்குமெண்ட். ஹெட்டிங் ஆஃப் த விண்டோ இஸ் கால்ட் அஸ் த டைட்டில் பார். மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ் பட்டன் இருக்கும். அண்ட் தென் அடுத்து நெக்ஸ்ட் அண்டர் த மெனு பார் இருக்கும். டைட்டில் பார் அண்டர் மெனு பார் கம்ஸ். இந்த மெனு பாரை வந்து என்ன பண்ணிக்கலாம், மெனுஸ் வந்து ப்ரெசன்ட் இன் த மெனு பார். ஓகேவா, ஃபைல் எடிட் வியூ அந்த மாதிரி மெனி மெனுஸ் வந்து ப்ரெசன்ட் இன் தி மெனு பார். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், we have to give that மெனு பார் வரணும். நாட் சீன் இந்த விண்டோஸில் மெனு பார் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், we have to press the alt key ப்ரெஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், F10 ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் லேஅவுட்டில் போய் நம்ம மெனு பார் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம், ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தோம். கரெக்டாக, ஒர்க் ஸ்பேஸ்னால் என்னது, நம்ம டைப் பண்ணக்கூடிய ஏரியா தான், தட் இஸ் கால்ட் அஸ் அ ஒர்க் ஸ்பேஸ். டைப் ஆர் என்டர் த word or document, that is called as a workspace. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரால் பார். ஸ்க்ரால் பார் it can be used for a we have to see the hidden text. ஓகேவா, hidden டெக்ஸ்ட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we have to use the scroll bar. There are two ways we have to see that scroll bar. First one is an horizontal and then second one is a vertical. And then finally we have to discuss the topic is corners and borders. Corners and border have the resizes the windows. Okay, corners and border. They are having a double headed arrows. இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஆரோஸ் இருக்கும். இந்த ஆரோஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், we have to resize the window. We have to get the desired size to the window. ஓகேவா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், to set the desired size. நம்மளுக்கு எந்த சைஸ் நம்மளுக்கு செட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் சைஸஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், we have to be set in the windows. ஓகேவா, that is called as the help of the corners and borders. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் கிளாஸ் we have to see.